சொல்ல போறேன், கொஞ்சம் கஷ்டம் தான், பொறுத்துங்க. இது நான் சொல்ல வேண்டிய யோசனை இல்லை. உண்மையில இதை சொல்ல வேண்டியவர் யாருன்னு கேட்டா டாக்டர் மாத்ருபூதம். டாக்டர் மாத்ருபூதம் சொல்ல வேண்டிய யோசனை என்னன்னா, நீங்க இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கிறீங்க, வீட்டுக்கு போறது பையனுடைய டிப்ஸ் கொடுக்கணும் இல்ல. முக்கியமான டிப்ஸ் என்னன்னு, இல்லறத்தில் கணவன் மனைவி வெற்றியின் ரகசியம் எங்கு இருக்கிறது? தாம்பத்திய வாழ்க்கையில் தான் திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள். பிழை. எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்கிற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ, தான் திருப்தி அடைவது முக்கியமல்ல, எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்வில் தாம்பத்தியத்திலும் வாழ்க்கையிலும் தோற்பதே இல்லை. இதுதான் வாழ்க்கையை பற்றிய ரகசியம். தன்னை திருப்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்னன்னா, எதிர்த்தரப்பு கசந்து போயிடும். இன்னும் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா அந்த மனுஷன், இல்ல எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா அந்த பொம்பளை, அப்ப என்ன ஆயிடும், ஒரு இடைவெளி வந்துடும். தாம்பத்தியத்தில் தன்னுடைய திருப்தியை விட எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் தான் வெற்றி என்ற ரகசியத்தை புரிந்து வைத்துக் கொண்டால் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் காற்று கூட நுழைய முடியாது. வாழ்வின் வெற்றி ரகசியம். நான்காவது, மிக கடுமையான ஒரு செய்தி, குடும்ப சண்டைகளுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு டோட்டலாவே உலகத்துல ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய குழப்பம், எல்லா குடும்ப பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய காரணம் என்னன்னா, இன்றைக்கு ஆண்களில் பலருக்கு ஆண்மை குறைவாகி பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்களில் பலருக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. இன்றைய சகல குடும்ப சிக்கல்களுக்கும் இதுதான் அடிப்படையான காரணம். ஹார்மோன்ஸ் மட்டும் இல்ல, மன எண்ணங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையிலும் என்னன்னா, பெண்ணுக்குரிய பெண்மை என்பது குறைந்து அவளுள் ஆண்மை மேவி விட்டது, ஆணுக்குள் உள்ள ஆண்மை என்பது குறைந்து பெண்மை மேவி விட்டது. ஒரு சயின்ஸ் தெரியணும், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் அப்படின்னா, ஒரு காந்தத்துல வட துருவம் வந்தா தென் துருவம் இருக்கும், தென் துருவம் வந்தா வட துருவம் இருக்கும், வட துருவமே வந்தா வட துருவம் மறுதளிக்கும். அப்ப என்னாச்சுன்னா, ஆணுக்கு ஆண்மை குறைந்து பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்ணுக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. அப்ப என்னன்னா, ரெண்டு சேம் போலா மாறிட்டதால பல குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிடிப்பதில்லை, வெறுப்பு வருகிறது. ஆண் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்வு என்றைக்கும் இனிமையுடையதாக இருக்கும் என்கிற இயற்கை ரகசியத்தை தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது இயற்கையின் கொடை. இயற்கையிலிருந்து விலகுகிற போது பேராபத்து நமக்கு காத்திருக்கிறது. இதெல்லாம் வெளில சொன்னா அதெல்லாம் சொல்லலாமா அப்படிம்பாங்க. இன்னைக்கு சொல்லலாம், என்னைக்கு சொல்றது தான் வாழ்வினுடைய மிகப்பெரிய சூக்ஷமம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. சரி, இதை பத்தி பேசுற நோக்கம் அல்ல. அப்படி குடும்பத்துல கணவனும் மனைவி சண்டை போடுகிற போது விஷுவலா, காட்சி பூர்வமா அதை பார்த்து கொண்டு குழந்தை நிக்குது. அது மனசுல என்ன வரும், அப்பா அம்மாவே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஒரு வீட்டு வாசல்ல சண்டை போட்டு ஒரு குழந்தை வாசல்ல அழுதுகிட்டு நின்றுச்சு. இது ஒரு பிரெஞ்சு ஜோக்கு. ஒரு வீட்டு வாசல்ல குழந்தை அழுதுகிட்டு நின்றுச்சு. அந்த வழியா போற ஒரு பெரிய மனுஷன் கேட்டான், வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு, என்னடா அங்க வீட்டுல சண்டை அப்படின்னா. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை. யாரா அவங்க அப்பா? சண்டையே அதுதான். இது பெரிய சிக்கல், பெரிய பெரிய சிக்கல். என்னன்னா, நம்ம பாருங்க, நான் விவாகரத்துக்கு எதிரி அல்ல, வாழ முடியாத பட்சத்தில் விவாகரத்து சரிதான். ஆனா விவாகரத்து பண்றவங்க தங்க சௌரியத்தை தான் யோசிக்கிறாங்களே ஒழிய அது குழந்தைகள் மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிச்சாங்களா? இன்னொன்னு கேட்கட்டுமா, இவங்க கோபதாபத்தில் ஆம்பளையும் பொம்பளையும் பிரிஞ்சிடலாம், ஆனா இவங்களை சேர்த்து கட்டுன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, ரெண்டுனுடைய பாண்டேஜ், அந்த குழந்தைய எந்த நீதிமன்றமாவது தனியா பிரிச்சு இது அப்பா கிட்ட இது அம்மா கிட்ட கொடுக்க முடியுமா? அப்ப சேர்ந்து உருவாயிடுச்சு. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, கால் கட்டு அப்படின்னு. பல பேர் தப்பா அர்த்தம் சொல்றான். கால் கட்டுனா கல்யாணம் பண்ணி வைக்கிறது கால் கட்டுன்னு கிடையாதுங்க, குழந்தைக்கு தான் கால் கட்டுன்னு பேர். நான் அதுக்கு காரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம மூச்சு காத்து ஓடுது இல்லையா, அதுக்கு தமிழ்ல கால்னு பேரு. ஒரு குழந்தை எப்படிடா உண்டாகுது அப்படின்னா, சித்தர்கள் சொல்லுகிறார்கள், பிராணன் அப்படின்னு ஒரு காத்து, அப்பானன் ஒரு காத்து, மேலேந்து ஒண்ணு கீழேந்து ஒண்ணு டப்புன்னு சீல் பண்ணி கருவுல அந்த குழந்தை உண்டாகுது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த டிண்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து சீல் பண்ணுவான், மேலையும் கீழையும் அதை அப்படியே டப்பாவை சீல் பண்ணுவான், ஏர் டைட், உள்ள கண்டெய்னருக்குள்ள அப்படியே கெடாம இருக்கும். அது மாதிரி ஒரு உயிர் ஜனிக்கிற போது ரெண்டு வாயு என்னன்னா பிராணன் அப்பானன் ரெண்டு சேர்ந்து அப்படியே சீல் பண்ணி அந்த குழந்தைய உண்டாக்குது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த பயலுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும் அப்படின்னா, இவனுக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா சரியா போயிடும்னா. ஏன்? அது கால் கட்டுன்னு குழந்தைய குறிக்கும். இவனுக்கு ஒரு பரம்பரை வந்துட்டா தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிற பையன் பிள்ளைய பார்த்தா அது திருந்துவான். எனக்கு தெரிஞ்சு உண்டு.
எனக்கு தெரிஞ்ச சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு அப்பா நர்சிங் ஹோம்லேயே செய்தி வருது, உனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே கீழே போட்டு மிதிச்சிட்டு இது என் கடைசி சிகரெட்டுன்னா. ஏன் நான் குடிச்சேன், என்னை பார்த்தா என் பிள்ளைய குடிக்க ஆரம்பிக்கும்ல அப்படின்ட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னா டப்புன்னு அந்த சிகரெட்டை கீழே போட்டு காலை தேய்ச்சி மிதிச்சிட்டு இது என் கடைசி சிகரெட்டு அப்படின்ட்டு நான் குடிச்ச கடைசி சிகரெட்னா. யோசிச்சுங்க, அந்த புள்ள வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறை, அது மேல இருக்கிற அன்பு எல்லா தகப்பனுக்கு இருக்குதானே செய்யும். ஓட்டு வீடு மேலே இருந்து அந்த ஓட்டை பிரித்து ஒரு பையன் மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பன் கீழேன்னு சொன்னான், டேய் மத்தியானம் உச்சி வெயில்டா, வெயிலில் நின்று மாற்றிக்கிட்டு இருக்கிறியாடா, சூரிய வெளிச்சம் தலைமையில படுதேடா, இறங்கி வாடா, சாயங்காலம் மாற்றிக்கலாம். அந்த அப்பா பாசத்தில் சொன்னான், சுமாரு சுமாரு அதான் வேலையை முடிச்சுட்டு தான் இறங்குவேன் அப்படின்னு மேலே மேலே ஓட்டை மாற்றிக்கிட்டே இருந்தான். உள்ள தொட்டில் அவன் புள்ள தூங்கிக்கிட்டு இருந்தது, மேலே படுத்து ஓட்டு வேலை செய்கிறான் பாருங்க, அவன் புள்ள தூங்கிக்கிட்டு இருந்தது. இந்த கிழமை நேராக போய் தொட்டிலில் தூங்குற புள்ளைய கொண்டாந்து தொட்டி முத்தத்தில் போட்டான், வெயில் அப்படியே தூக்கி போட்டான். அவன் அங்கேருந்து பார்த்து கத்தனா பாருங்க, அறிவு இருக்கா உனக்கு, பச்சை பிள்ளைய கொண்டாந்து வெயில்ல போடுறியே, புள்ள என்ன கதிக்கு போவோம், கடகடன் அங்கேருந்து இறங்கி ஓடியாந்து புள்ளைய தூக்கி தோல் மேல வச்சு அவங்க அப்பனை பார்த்துக்க, அறிவு இருக்கா உனக்கு, புள்ளைய தூக்கி வெயில்ல போட்டியே. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, ஏலே உன் புள்ள வெயில்ல கிடந்தா உனக்கு நோவுது இல்ல, ஆமா நீ என் புள்ள இல்லையா, நீ வெயில்ல கிடந்தா எனக்கு நோவாதாடா, அதுக்காக தாண்டா பண்ணேன். அப்ப என்ன ஆகுது பாருங்க, அவன் வாழ்க்கை நோக்கமே மாறி போகுது. ஒரு தகப்பன் யாருக்காக வாழ்றான், பிள்ளைக்காத்தானே வாழ்றான், பிள்ளைகளுக்காக வாழ்க்கை நடத்துறான். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. என்னுடைய மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், பேசும்போது நான் கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தலையிட்டு பேசினேன். அப்பா சொன்னா, அப்பா நீ எல்லா வகையிலும் நல்ல அப்பா தான்பா, ஆனா எல்லாத்துலையும் மூக்கம் நுழைக்கிறேன், என்ன எல்லாத்துலையும் மூக்கம் நுழைக்கிறேன், ட்ரெஸ் எடுத்தா இப்படி தான் எடுக்கணும் அப்படிமே, அது வேண்டாமேம்மா உனக்கு அப்படிமே. செல்லுன்னு கேட்டா, உனக்கு எதுக்குமா செல்லு, அர்ஜென்ட்டாக உனக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எதுக்கு உனக்கு செல்லு. அவ சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, செல்லெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லப்பா, பின்ன என்ன ஆர்னமெண்ட், அது ஒரு நகையாம், அதாவது காதில் கையில் போட்டுக்கிற மாதிரி அது கைக்கு இப்போ நகையாகி போச்சா செல்லுங்கிறது, அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைப்பா, அது ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னா. நான் சொன்னேன் அதெல்லாம் வேஸ்ட்டு, நான் அர்ஜென்ட்டாக கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒன்றுமே இல்லை, இப்படி எல்லாத்தையும் தலையிடுவேன் என்னுடைய குணம். அப்போ அவ சொன்னா, நீ எல்லாம் நல்ல அப்பா தான்பா, ரொம்ப தலையிடுற, ஏன் இப்படி எல்லா விஷயத்துலையும் மூக்க நிட்டுற, இத்தனைக்கும் உனக்கு மூக்கே சின்ன மூக்கு, ஆனால் எல்லாத்துலையும் மூக்க நுழைக்கிறியே. நான் ஒரு ரிப்ளை சொன்னேன், கண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைய தேதிக்கு நான் சம்பாரிச்ச சொத்து முழுக்க ஒரு பக்கத்தில் வை. நான் 20 வயசுலேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 50 வயசு நிறையுது. இப்போ எனக்கு 30 வருஷமாக நான் பேசி சம்பாரிச்சிருக்கிறேன், புகழையும் பணத்தையும் சம்பாரிச்சிருக்கேன், மக்களையும் சம்பாரிச்சிருக்கேன். நான் இந்த 30 வருஷம் சேமிச்ச அத்தனை விஷயத்தையும் ஒரு தட்டில் வை. நாளைக்கு உனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளத்தையும் செலவு பண்ணாதான் உன்னை காப்பாற்ற முடியும், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அல்லது உனக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது, உடலை காப்பாற்றணும், ஒரு மருத்துவமனையில் சேர்த்து ஆபரேஷன் பண்ணணும், இத்தனை சொத்தையும் வித்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும்னா ஒன்று தெரிஞ்சுக்கோ, என்னை தவிர வேற யாரும் உனக்கு அதை செய்ய மாட்டான். என் இத்தனை சொத்தையும் வித்தாவது மறுபடியும் நான் தெருவில் போய் நின்னாலும் சம்பாதிக்க ஆரம்பிப்பேன், ஆனா உன் உயிர் தான் எனக்கு முக்கியம். அப்படி என்னை தவிர உனக்கு வேற யாராவது ஆள் இருந்தா காட்டு, அப்புறம் சொல்லு நான் ஏன் தலையிடுறேங்கிறது உனக்கு புரியும். நான் வாழ்வதன் அர்த்தமே நீதானே மகளே, என் வாழ்வின் அர்த்தமே நீதானே என் கண்ணே, நீ இல்லை என்றால் என் வாழ்வில் என்ன அர்த்தம் இருக்கிறது. இதை ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்தாங்களா? நம்ம அப்பா அம்மா யாருக்காக வாழறாங்க? நமக்காக தானே வாழறாங்க, தனக்காகத்தானே வாழறாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை முறை இருக்கு. எத்தனையோ காலமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒருத்தர் சேர்த்த சொத்தை முழுக்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அப்படியே செலவு பண்றான், அப்படியே செலவு பண்ணி வெளியே அனுப்புறான். பையன் அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு இருக்கிற பழைய நிலத்தை வித்து பையனை படிக்க வச்சு அனுப்புறான். யோசிச்சு பாருங்க, அந்த அப்பா யோசிச்சானா எனக்கு பிற்காலத்தில் பயன்படணும், எனக்கு இது தேவை? யோசிக்கலையே. இதை பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும். இதை விட என் சின்ன பொண்ணு பயங்கர வாயாடி, ரொம்ப கெட்டிக்காரி. என் பொண்ணு இல்லையா, ரொம்ப கெட்டிக்காரி. அவள் எவ்வளோ இன்டெலிஜென்ட் பாருங்க. ஒரு தடவை தீபாவளியும் போது நாங்கள் பேசிக்கிட்டோம், என்னன்னா வீட்டில் வந்து பட்டாசு வாங்குறது இல்லை, இந்த பட்டாசுல குழந்தை தொழிலாளர் பயன்படுத்துறதா பேப்பரில் போட்டால் அதை படிச்சு விட்டு வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். தீபாவளி அன்னைக்கு காலம்பரை, ஆனால் பணம் கொடுத்துட்டேன், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு, உனக்கு வேணும்னா வாங்கிக்க, வாங்காட்டி விட்டுட்டு ஒரு சௌகரியம் இல்லைப்பா வாங்க வேண்டாம் அப்படின்ட்டா. தீபாவளி அன்னைக்கு காலம்பரை உட்காந்துருக்கோம், எதிர் வீட்டெல்லாம் வெடிக்கிறாங்க. என் சின்ன பொண்ணு இப்படி பால்கனியில் வந்து இப்படி சோகமாக இப்படி பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்தேன். அவன் முகம் வாடி போச்சுன்னு எனக்கு தெரியுது. என்னடா கண்ணா அப்படின்னு, நீ சன் டிவியில் பேசதான்ப்பா லாயக்கு, என்ன சொல்ற? ஒரு சின்ன புள்ள மனசு என்ன கஷ்டப்படும் உனக்கு தெரியாது? என்ன கஷ்டப்படுது? எல்லாரும் வெடிக்கிற போது நான் மட்டும் வெடிக்காமையே இருந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அது உனக்கு தோணி இருக்க வேண்டாமா? நான் சொன்னேன், இந்த டயலாக்லாம் வேணாம்,
நாம் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் அந்த பட்டாசு வாங்குறது இல்லைன்னு. உனக்கு நான் பணம் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்த டெசிஷன் படி பட்டாசு வாங்கலை. நான் என்ன தப்பு பண்ணேன்? இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கு. எல்லாரும் வெடிக்கும் போது நான் வெடிக்காமல் இருந்தால் என் மனசு வருத்தப்படாதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், கிட்ட கூப்பிட்டேன். சார் தான் கண்ணு இப்போ என்ன வெடிக்கிறான், எல்லாம் டமால் டமுல் டமுல் சவுண்டு கேட்குது, இது ஒரு பெரிய விஷயமா? பக்கத்துலேயே உட்கார். அதே சவுண்டு இப்போ அப்பா வாயால் சொல்கிறேன், டமால் டுமீல், கேட்டுக்கோ, 500 ரூபாய் மிச்சம், சந்தோஷமா. அப்படி நீ சத்தம் கொடுத்தா ஊதுவத்தி அப்பப்போ வாயில வைப்பேன், பொறுத்துக்கிறியா? ஊதுவத்தி அப்பப்போ வாயில வைப்பேன். என்னம்மா இப்படி பேசுறேன்னா, அப்பா பட்டாசு சவுண்டு த்ரில் இல்லப்பா, அதை கொண்டு போய் வைக்கிறேன் பாரு ஊதுவத்தி, அதான் த்ரில், அது போச்சே. நீங்க இந்த குழந்தை கோச்சிக்க முடியாது, எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க பேச்சுல நடவடிக்கைல. நம்ம அவ ஒரு நாள் கேட்டான், கிளம்புற எந்திரி அப்படிமே. 5:30 ஆச்சா, எந்திரிச்சியா? ஏன் எந்திரிக்கல? ஏன் புக் இப்படி வச்சிருக்கிற? ஏன் நீட்டா வைக்கல? அதை கொண்டு போய் எங்க கோட் ஸ்டாண்ட்ல மாத்தல? ஏன் கண்ட இடத்துலயும் போட்டுக்கிற? எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தாருங்க. எங்க அப்பா அப்படி வளர்த்தார். அவரு கிட்டத்தட்ட நாங்களாம் மிலிட்ரியில வளர்ந்த மாதிரி வளர்ந்தோம். வீட்டுல டிசிப்ளின் அப்படி எல்லாம் கரெக்டா வச்ச இடத்துல வச்சிருக்கணும். பேட்டரி லைட் அங்க இருக்கணும், பேனா அங்க இருக்கணும். இன்னைக்கு பல வீட்டுல அப்படி கிடையாது. போன் அவசரமா பேசி நம்பர் எழுதிக்கங்கன்னா, கொஞ்சம் இருங்கோ பேனா எங்க இருக்குன்னு பாக்குறேன். அடப்பாவி, என் ஐஎஸ்டி செலவுல நீ பேனா எங்கே நான் தேட போற? அப்புறம் அடுத்தாப்புல இன்னும் சில பேர் டேபிளையே தூசியா வச்சிருக்கிறான். ஏன்டா தூசியா வச்சுக்கிறேன்? நம்பர் எழுதுறதா இருந்தா தூசியிலே எழுதிடலாம் பாருங்க, அதுக்கு தான் தூசியாவே வச்சிருக்கிறேன், இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறான். அடப்பா, டேபிள் தூசியா இருக்கு, பேனா வைக்க வேண்டிய இடத்துல பேனா இல்லை, பென்சில் இல்லை. எந்த வீட்டுல டிசிப்ளின் இருக்கா? இல்லை. நான் எங்க வீட்டுல விரட்டிக்கிட்டே இருப்பேன், கரெக்டா அங்கங்க இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்ப என் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, பா ரொம்ப நீ மிலிட்டரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா, தேவையா அதெல்லாம்? இவ்வளவு கண்டிப்பா வேணுமாப்பா, கொஞ்சம் லீனியண்டா இருப்பா. இது என்னப்பா மிலிட்டரியாப்பா, இது வீடுப்பா அப்படின்னு சொன்னேன். மகளே, உனக்கு தெரியுமா, ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான், ஒரு கல்லை கொத்துகிறான். கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியில் வருகிறது. அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது. உண்மைதானே? ஒரு முருகன் சிலை பண்றான், ஒரு அம்பிகை சிலை பண்றான். எப்படி பண்றான்? கல்ல கொத்திக்கிட்டே வரான் சிற்பி, உள்ளே இருந்து ஒரு முருகன் வருது, உள்ளே இருந்து ஒரு அம்பாள் வருது, எல்லாம் கணத்துல போட்டு கும்பிட்டுக்கிறான். நான் என் பொண்ணுக்கு சொன்னேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, உள்ளே அந்த முருகனை கொண்டு வரல, அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எறிந்தான், உள்ளிருக்கிற கடவுள் புலப்பட்டது. அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை வெட்டி எறிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னில் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும் அல்லவா? எனவே நான் சிற்பி, நீ சிற்பம், உன்னை செதுக்குகிறேன், உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவ அடுத்த வார்த்தை சொன்னா, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதா? கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதான்னா நான் பதில் சொன்னேன். பெத்தவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன? மகளே, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும். இன்னும் உளி வலி இல்லாம அது அடிவாங்கி கொத்துது. இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டி இருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டு கொண்டுதான் கொத்தும். உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது. பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர்கள் தயங்கக்கூடாது. பாசத்தால், அளவு கடந்த பாசத்தால், கண்மூடித்தனமான பாசத்தால், ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே, அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். திருதராஷ்டிரன் சொல்றான் சார், கடைசியில 100 பிள்ளையை பெற்றுட்டு சொல்றான் ஒரு வார்த்தை. என்ன? ஐயோ, இந்த 100 பயல்களும் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, அழுகுறான். அப்பவே சொன்னேனே, கேட்டானா அந்த பையன் இப்படி கேட்கலையே, அழுகுறான். நான் சொல்றேன், பின்னால கண்ணு கட்டதுக்கு அப்புறம் என்ன சூரிய நமஸ்காரம், என்ன அழுறது? பிள்ளைகளை நாங்க காயப்படுத்துங்க நான் சொல்லல, ஆனா அந்த டிசிப்ளின் அப்படிங்கறத ஏற்படுத்தலன்னு சொன்னா வாழ்க்கை என்ன ஆகும்? இன்னும் நான் சொல்றேன், பிள்ளைகளோட பேசணும், வீட்டுல பேசணும். இதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? ஃபேமிலி மீட்டிங்னு பேர். நீங்க ஒரு கம்பெனியை டெவலப் பண்றீங்க, டைரக்டர்ஸ் போர்ட் மீட் நடக்குமா இல்லையா? ஒரு கம்பெனி நல்லா நடக்கணும்னு சொன்னா டெய்லி மார்னிங் வந்த உடனே டாப் பீப்புள்லாம் உட்காருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் மற்றெல்லாம் கவனிப்பாங்க, என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. சாயங்காலம் மறுபடியும் 5 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும், கரெக்டா நடந்துதா எல்லாம் பார்க்கணும். கம்பெனியில கம்பெனி மீட்டிங் போடுற மாதிரி ஒரு வீடு உருப்படணும்னா ஃபேமிலி மீட்டிங் போடணும். அப்பா அம்மா பிள்ளைகள் உட்காரணும். எதை நோக்கி அப்பா குடும்பத்தை நகர்த்துறான் அப்படிங்கிறத மனைவி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி மீட்டிங் நடத்து. இட் இஸ் a ரெசல்யூஷன். என்ன? நாம இதை பண்ண போறோம், இன்னும் 2 வருஷத்துல வீடு வாங்க போறோம், இன்னும் 5 வருஷத்துல இது மாதிரி ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறோம், இந்த வேலைக்கு நாம போறது நல்லது. பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம்.
எல்லாத்தையும் ஏற்படுத்தணுமே ஒழிய ஒரு டிக்டேட்டர் மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஆனால் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும். பிள்ளைகளோட நேரம் கொடுத்து அவங்களோட பேசி ஆகும். இதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன், ரொம்ப நம்ம கனவுகளை அவங்க மேலே திணிக்கக்கூடாது. இப்போ எங்கள் ஊரில் சில பேர் பையனை வளர்க்கும் போது, ஏய் அப்பா டாக்டர் ஆகி பெரிய நர்சிங் ஹோம் கட்டி வச்சிருக்கேன், அடுத்த டாக்டர் நீ தான். இவர் நர்சிங் ஹோம் கட்டி விட்டதாலேயே அவன் டாக்டர் ஆகணுமா? அவனுக்கு டாக்டர் ஆகிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுவும் அப்பா பண்ணுற அழும்பெல்லாம் பார்த்துட்டான். ஸோ நம்ம ஆகவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடையும் இருக்கிறான் அவன். அப்பா சொல்லிட்டார், நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகி நர்சிங் ஹோம். இவர் கட்டடம் கட்டி வச்சதுக்காகவே அவரை டாக்டர் ஆக்குறது, அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவன் என்ன பண்ணுறது? ஒன்று புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத துறையில் செலுத்தினோம்னா அவங்க வெற்றி பெற முடியாது. பிள்ளைகளை வளர்க்குற போது இருக்க முக்கியமான விஷயம், ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு ஈஸி சேர், குடும்பத்து பெரியவர் சாஞ்சிருக்கிறார். அந்த குடும்பத்தை சின்ன பையன் இப்படி கை கட்டிட்டு நிற்கிறான், குடுமி வச்சுருக்கான், கழுத்தில் ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கான், நெத்தி நிறைய பட்டையாக திருநீர் போட்டிருக்கான், இப்படி நிற்கிறான். அந்த பெரியவர் கேட்குறார், ஏய் என்ன படிக்க போகிற? மேலே சமஸ்கிருதம் படி, இந்திய முறை சமஸ்கிருதம் படி. சமஸ்கிருதம் படித்தா மேலே போய் நன்னா இருக்கலாம், மோட்சத்துக்கு போகலாமா? சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படித்தா மேலே போய் நன்னா இருக்கலாம். இல்லைன்னா இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் படித்தா இங்கேயே நன்னா இருக்கலாம். என்ன பண்ண போற? சமஸ்கிருதம் படிக்கிறியா இங்கிலீஷ் படிக்கிறியா? பையன் சொன்னான், தமிழ் படிக்கிறேன். அந்த பெரியவருக்கு எவ்வளோ கோவம் வரும். என்ன விளையாடுறியா? சமஸ்கிருதம் படித்தா அங்கே நன்னா இருக்கலாம், இங்கிலீஷ் படித்தா இங்கே நன்னா இருக்கலான்ற, ஏன் தமிழ் படிக்கிறேன்? தமிழ் படித்தா அங்கேயும் நன்னா இருக்கலாம், இங்கேயும் நன்னா இருக்கலாம், நான் தமிழ் படிக்கிறேன். அந்த பையன் யார் தெரியுமா? டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ் இல்லை. விரும்பியதை படிக்கிறவர்கள் சாதிக்கிற சாதனையை விரும்பாதவர்கள் படித்து சாதிக்க முடியாது. பிள்ளைகளுடைய டேஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? அவன் இன்ஜினியரா வர விரும்புறானா, ஓவியரா வர விரும்புறானா, டாக்டரா வர விரும்புறானா, இல்ல ஒரு இண்டஸ்ட்ரிஸ்டா வர விரும்புறானா, ஒரு வியாபாரியா வர விரும்புறானா, அவன் ஆட்டிடியூட் என்ன, அதை பெற்றவங்க கண்டுபிடிச்சு அதை நோக்கி அவனை செலுத்தணுமே ஒழிய, நான் இப்படி நினைச்சேன் அதனால இப்படி வரணும்னா. நானே BA படிச்சேன் ஐயா சொன்னாங்க பாருங்க, அதுவே ஒரு விபத்து. எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா, எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா. அவர் என்ன கனவு கண்டார்? எங்க அப்பாவை வக்கீல் ஆக்கணும்னு கனவு கண்டார், முடியாமே செத்துப்பிட்டார். இதே கனவை எங்க அப்பா தலைமையில ஏற்றி வச்சுட்டு போன உடனே அவர் என்ன கனவு கண்டார்? நம்ம பிள்ளையாவது வக்கீலா வரணும் அப்படின்னு அவர் என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சார். நான் ஒரு கனவை நிறைவேற்றல, வக்கீலுக்கு படிச்சுட்டேன், ஆனா கோர்ட்டுக்கே போல. இப்போ அதனால என்ன பண்றது? எப்பவாவது பட்டி மண்டபங்கள்ல நீதிபதியா உட்கார்றது. அப்ப வழக்கறிஞர்லாம் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அம்மா அப்பா பாத்துக்கப்பா, நான் இப்போ நீதிபதி ஆயிடுச்சு, அதோட BL முடிஞ்சு போச்சு, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் கனவு கண்டார், நான் BL படிச்சுட்டு பாலிடிக்ஸ்ல வரணும், இல்லாட்டி ஒரு நீதிபதியா வரணும், பெரிய அட்வொகேட்டா வரணும்னு. இவர் கனவு தூக்கி MLA ஏற்றி வச்சா நீங்க யோசிச்சுங்க. நான் வக்கீலா போயிருந்தா பொய் சொல்லுமே சம்பாதிச்சிருப்பேன், எப்படியா இருந்திருப்பேன். ஆனா சிங்கப்பூர்ல வந்து இத்தனை ஆயிரம் பேருடைய நெஞ்சுக்குள் நுழைகிற உரிமையை எங்காவது வக்கீல் படிப்பு தந்திருக்குமா? பல பேர் இந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு, சார் நீங்க தான் சனிக்கிழமை என்ன மூட்டுக்கு வரவராச்சு, நல்ல வேளை சனிக்கிழமை சனீஸ்வரனை பார்க்குற மாதிரி ஐயாவை பார்க்குறோம்னு சொல்லாம சனிக்கிழமையா நம்ம வீட்டுக்கு வர. அப்போ ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளும் கூடத்துக்குள்ளும் வருகிற உரிமையை எனக்கு தமிழ் கொடுத்ததே ஒழிய எனக்கு வக்கீல் படிப்பு கொடுத்திருக்குமா? எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் படிச்சேன், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப ரெண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சதையும் படிச்சேன், எங்க அப்பாவுக்கு பிடிச்சதையும் படிச்சேன், ஆனா அதை விட்டுட்டேன். அப்ப நம்ம பிள்ளைகள் வளரணும்னா என்னன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்து அதுல வளர்க்கணும். நம்ம கனவுகள் அவங்க மேல போய் திணிக்க கூடாது. இது பிள்ளை வளர்ப்பிருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ பார்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயம். அதுக்கு நிறைய வகுப்பு நடத்துறாங்க, எத்தனையோ செய்யறாங்க. சரி, நிறைவா 2 செய்தி சொல்லி நான் நிறைவு பண்றேன். பிள்ளைகள்